வாக்குப்பெட்டி அன்பர்களுக்கு வணக்கம். விஜய் முதல் முறையா வேட்புமனு தாக்கல் செஞ்ச பெரம்பூர் தொகுதியை பற்றியும், விஜய் வெற்றி வாய்ப்பு பற்றியும் போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். அதை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மேல கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கேன், பாத்துருங்க. அடுத்து விஜய் ரெண்டாவதா வேட்புமனு தாக்கல் செஞ்ச திருச்சி கிழக்கு பத்தி இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம். திருச்சி கிழக்குல ஜெயிக்க விஜய்க்கு வாய்ப்பு இருக்கா, அங்க இப்போ கல்ல நிலவரம் எப்படி இருக்கு, அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். திருச்சி தமிழ்நாட்டுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நகரம், காவேரி கரையில அமைஞ்சிருக்கிறது. மொத்தம் திருச்சி மாவட்டத்துல 9 தொகுதிகள் இருக்கு. திருச்சி மற்றும் பெரம்பலூர் ஆகிய 2 மக்களவை தொகுதி கீழே இது வருது. திருச்சியில ரொம்ப முக்கியமான தொகுதிகளான திருச்சி மேற்கு மற்றும் திருச்சி கிழக்கு. இப்போ திருச்சி கிழக்கு தான் ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு தொகுதியா மாறி இருக்கு. அதுக்கு காரணம் நடிகர் விஜய். தமிழக வெற்றி கழக தலைவரா இருக்கிற இவரு இங்க போட்டியிடுறதுதான் பெரிய ஸ்டார் தொகுதியா இந்த திருச்சி கிழக்க மாத்திருக்கு. திருச்சி மேற்குல KN நேரு, பெரம்பலூர்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருச்சி கிழக்குல இருதயராஜன். இங்க DMK பட்டாளம் பெருசா இருக்கு. பெரிய பெரிய தலைவர்கள் இங்க இருக்கிறதால அவங்களுடைய செல்வாக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. திருச்சிய ஒரு திமுக கோட்டையாவே அவங்க வச்சிருக்காங்க. சரி, இப்போ 2026 SIR படி இங்க ஆண்கள் பெண்கள் எவ்வளவு இருக்காங்கன்னு பார்த்தலாம். ஆண்கள் 1,20,542 பேரும், பெண்கள் 1,28,416 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 62 பேரும் இருக்காங்க. இங்கேயும் பெரம்பூர் போல பெண்களுடைய வாக்குகள் கணிசமா அதிகமா இருக்கு. ஒரு 8,000 பேர் அதிகமா தான் இருக்காங்க. பெரம்பூர் தொகுதி மாதிரி இல்லாம இங்க வயது வரம்பு பாத்தீங்கன்னா 30 வயது கீழே இருக்கவங்க ஒரு 22%, 40 வயது 45 வயதுக்கு மேல இருக்கவங்க இங்க ரொம்ப அதிகமா இருக்கிறது கிளியரா தெரியுது. அதனால இங்க வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னா 30 வயதுக்கு மேல யாரு கவர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்ததா மத ரீதியா இங்க என்ன மாதிரி இருக்காங்கன்னு பாத்துருவோம். இந்துக்கள் தான் அதிகமா இருக்காங்க, 75%. முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து 25% பேர் இருக்காங்க. சோ இது ஒரு சிறுபான்மையினருடைய ஒரு முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுது. இதனாலதான் விஜய் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு. எங்கெல்லாம் சிறுபான்மையினர் அதிகமா இருக்காங்களோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தாலையும் விஜய் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு. அது என்னன்னா சமூக பின்புலம். சிறுபான்மையினர் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் குறைஞ்சது 35 38% இருந்தாலும் வெள்ளாளர்கள் உடைய வாக்கு சதவீதம் 20 22% இங்க இருக்கு. இந்த ரெண்டத்தை கவர் பண்றதுக்காக தான் விஜய் இந்த தொகுதியில நின்று இருக்காரு. இங்க யாரு சிறுபான்மையினர் ஓட்டையும் வெள்ளாளர் சமூகத்துடைய ஓட்டையும் வாங்குறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்றது ரொம்ப கிளியரா தெரியுது. இதுக்கு முன்னாடி தேர்தலையும் அதுதான் நடந்திருக்கு. அடுத்த முக்கியமான சமூகமா இங்க பட்டியலினத்தவர்கள் 10%, முத்தரையர்கள் 8% முக்குளத்தோர் இங்க 10% இருக்காங்க. சரி, இப்போ 2016 என்ன நடந்துச்சு இந்த தொகுதியில தேர்தல் நிலவரப்படின்னு பார்க்கலாம். வெள்ளமண்டி நடராஜன் தான் ADMK சார்பா நின்னாரு. அவரு 47% ஓட்டு வாங்கி இங்க ஜெயிச்சிருக்காரு. எதிராக நின்னவர் யார் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயராம் ஆரோக்கியராஜ். இங்க மெயினா ஒரு விஷயத்த பார்க்கணும். என்னன்னா மதிமுக, காங்கிரஸ் மதிமுக இங்க தனித்தனியா நின்று இருக்காங்க. அதனால வாக்கு சதவீதம் பெரிய அளவுல பிரிஞ்சு அவங்க தோக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சியுடைய பிரபு அவரும் ஒரு 2-3% ஓட்ட இங்க பிரிச்சிருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தல் படி வெள்ளமண்டி நடராஜன் 2வது இடத்தையும் இனிகோ இருதயராஜ் முதல் இடத்தையும் பிடிக்கிறாரு. 54% வாக்குகள் வாங்கி அவரு பெரிய அளவுல ஒரு வெற்றி பெற்றிருக்காரு. பாதிக்கு பாதி அதிகமா வாங்கியிருக்காரு. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பிரபு, நாம் தமிழர் கட்சியுடைய பிரபு இங்க 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. அதாவது முன்ன வாங்கின 2%ல இருந்து 8% ஒரு பெரிய ஜம்ப் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி மக்கள் நீதி மையத்துல வீராசக்தி அப்படின்னு ஒருத்தவரும் நின்று அவரும் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கி இங்க பெரிய அளவுல பிரிச்சிருக்காரு. அதோட முக்கியமா ADMK அமமுக கூட கூட்டணி இல்லாததால அவங்களும் ஒரு 6% முக்குளத்தோர் வாக்க பிரிச்சு இங்க DMK-வை ஜெயிக்க வச்சிருக்காங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் படி இங்க துரைமுக DMDK-ல மதிமுகல நின்று 92,000 வாக்குகளை வாங்கியிருக்காரு. அவர் தான் இப்ப MP-யா இருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலுடைய நிலவரத்தை பார்த்தா DMK இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ADMK ஸ்ட்ராங்கா இருந்த இடத்துல DMK இப்போ பலமான ஒரு கோட்டையை அமைச்சிருக்காங்க. ஆனாலும் ADMK உடைய செல்வாக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குங்க. சரி, இப்போ 2026 யாரெல்லாம் போட்டி போடுறான்னு பார்த்தலாம். அதே 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற இனிகோ இருதயராஜ் திரும்பவும் களம் காண்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் இவரை பத்தி என்னன்னா கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்துடைய தலைவராகவும் இவர் இருக்காரு. அதனால கிறிஸ்தவர்களுடைய பெரும்பான்மையினர் வாக்கு மொத்தமும் இவருக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து ADMK-ல ராஜசேகரன் நிக்கிறாரு. ராஜசேகரனை பொறுத்த வரைக்கும் இங்க அதிமுக மட்டும் நிக்கல, அதிமுகவோட அமமுகவும் கை கொடுத்திருக்கு. அதனால முக்குளத்தோர் வாக்கு கண்டிப்பா இவங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். அவங்க ஒரு 6-7% வாக்குகள் இங்க இருக்கு. NTK சார்பில் இங்க கிருஷ்ணசாமி அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறாரு. ஏற்கனவே பிரபுன்னு ஒருத்தர் நின்று இங்க குறைஞ்சது ஒரு 8-9% வாக்குகளை வாங்கியிருந்தாரு. அதனால நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்க அவங்க ஒரு 10% வாக்குகளை தக்க வச்சுப்பாங்கன்னு தான் தெரியுது. TVK பொறுத்த வரைக்கும் ஜோசப் விஜய் இங்க நிக்கிறாரு. அந்த ஜோசப்ன்றதுனாலதான் அவர் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு ரொம்ப கிளியரா தெரியுது. இங்க இருக்கிற சிறுபான்மையினர் வாக்கு, கிறிஸ்தவர்கள் வாக்கு, அதை விட முக்கியமா அவங்க சமூகமான கிறிஸ்துவ
வெள்ளாளர் வாக்க மொத்தமா இங்க எடுத்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஜோசப் விஜய் நம்புறாரு. சரி, இங்க இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற இருதயராஜ் அவர்கள் என்னென்ன நலத்திட்டங்கள் இந்த தொகுதிக்கு பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் வசதி, மாநகராட்சி உள்கட்டமைப்பு, சாலை மேம்பாடு, தெருவிளக்கு அமைத்தல், அது மட்டும் இல்லாம சுகாதார மையங்கள், குப்பை மேலாண்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தொகுதிகளுக்கு பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் இந்த தொகுதியிலேயே இருக்கிற ஒரு ஆளு, மக்கள் எளிமையா போய் பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இவரு இருக்காரு. என்னதான் இருதயராஜ் இங்க பெரிய நலத்திட்டங்கள் பண்ணியிருந்தாலும் சில மக்கள் இங்க கோரிக்கை வைக்கிற போக்குவரத்து நெரிசல், ஒரு மேம்பாலம் கட்டல, முக்கியமா காந்தி மார்க்கெட் மற்றும் மெயின் ரோட்ல ஏற்படுற கூட்ட நெரிசல், அதோட முக்கியமா இளைஞர்கள் இங்கேயே வேலை கிடைக்கணும், அவங்க சென்னை வரைக்கும் போக வேண்டியது இருக்குன்றது இந்த மக்களுடைய ஏக்கமா தான் இருக்கு. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பெரம்பூர் மாதிரி இங்க ஏடிஎம்கே வாக்குகளை விஜய் பிரிக்க முடியாது. இங்க அமமுக ஒரு நல்ல வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. தேவர் சமூக, முக்குளத்தோர் சமூக வாக்கு மொத்தமும் அவங்களுக்கு தான் போக போகுது. அதனால ஏடிஎம்கே இங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பெரம்பூர்ல ஏடிஎம்கே ரொம்ப வீக்கா இருந்தாங்க. அதனால ஏடிஎம்கே உடைய வாக்க பெரம்பூர்ல விஜயால ஈஸியா பிரிக்க முடியும். ஆனா இங்க அது நடக்காது. இங்க பெரம்பூர்ல விஜய்க்கு முக்கியமா இளைஞர்களுடைய வாக்கும் அவங்களுடைய ஃபேன்ஸ் உடைய வாக்கும் தான் பெரும்பான்மையா போகும். சோ பெரம்பூர்ல எப்படி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு இருந்ததோ இங்க டிவிகே 3வது இடத்துல தான் இருக்கு. இங்க கள நிலவரம் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான். இங்க விஜயுடைய வெற்றி கணக்கு என்னவா இருக்கு அப்படின்னா கிறிஸ்தவர் வெள்ளாளர் வாக்கு, அதை தான் மெயினா அவர் குறி வச்சு இறங்கியிருக்காரு. அதோட இளைஞர்கள் வாக்கும் பெண்கள் வாக்கும் வாங்கிட்டா இங்க ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ட்விஸ்ட் இங்க தான் இருக்கு. இந்த சமூகத்தை சேர்ந்த, அதாவது வெள்ளாள சமூகத்தை சேர்ந்த அவங்க தான் இங்க நிக்கிற 4 வேட்பாளர்களும், அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, இவங்க எல்லாருமே ஒண்ணு கிறிஸ்தவ வெள்ளாளர்களாவோ இல்ல இந்து வெள்ளாளர்களாவோ இருக்காங்க. முக்கியமா இருதயராஜ் டிஎம்கே முக்கியமான ஆளா இருக்கிற அவரு இங்க கிறிஸ்தவ வெள்ளாளரா இருக்காரு. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்துடைய முக்கியமான தலைவராகவும் இருக்காரு. அதனால அந்த வாக்கு வங்கியை பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ கடைசியா இங்க இருக்கிற முக்கியமான கள நிலவரம் என்னன்னா இனிகோ இருதயராஜ் 40% ஓட்டுல முதல் இடத்தையும், ஜோசப் விஜய் ஒரு 32ல இருந்து 35 வாக்கு வாங்கி 2வது இடத்துலயும், ஏடிஎம்கே ஒரு 22ல இருந்து 30% வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்றதும், கடைசியா நாம் தமிழர் கட்சி தங்களுடைய 10% ஓட்டை ஒரு 2% விட்டு கொடுத்து 8%ல தக்க வச்சுப்பாங்கன்றது தான் இப்போ கள நிலவரமா இருக்கு. இங்க டிஎம்கே தான் டாப்ல இருக்கு. விஜய்க்கு 2வது இடம் கிடைக்கலாம். அவங்க கொஞ்சம் டஃபான ஃபைட் தான் கொடுக்குறாங்க ஏடிஎம்கே கூட. சோ ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் இங்க 2வது இடத்துக்கு போட்டி நடக்குது. விஜய் பக்கம் பெரிய மேஜிக் ஏதாவது நடந்தா மட்டும்தான் இந்த நிலை மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற பெரம்பூர் தொகுதியை விஜய் போக்கஸ் பண்ணாதான் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. பெரம்பூரை பிரைமரியாகவும் திருச்சியை சப்ஸ்டிடியூட்டாகவும் வச்சுக்கிறது தான் விஜய்க்கு நல்லது. இன்னொரு முக்கியமான டாபிக்கோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வாக்குப்பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.